கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். இங்கிலீஷ் புத்தாண்டு வாழ்த்துதல். ஆமென். இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் தினமும் வாக்குத்தத்தம் வருது, வாரத்தில் வருது, மாதத்தில் வருது, வருஷத்தில் வருது. வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு கணக்கில்லாத கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த புதிய வருஷத்தின் 2025வது வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு ஒரு நினைவு கூறுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது: தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது வாக்குத்தத்தம்தான். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இன்றைக்கி எத்தனை மக்கள் தன்னைத்தான் வெறுக்கிறார்கள், சிலுவையை சுமக்கிறார்கள், இயேசுவை பின்பற்றுகிறார்கள். 3 காரியங்களே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒன்று வெறுக்கிறது, சுமக்கிறது, பின்பற்றுகிறது. இன்றைக்கு ஏதோ சபைக்கு போகிறோம், வருகிறோம் என்பது விட்டால் தேவனை பின்பற்றுகிற காலங்கள் இன்றைக்கு இல்லை. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பயப்படுவார்கள், வேதத்தை சுமக்கிறவர்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு வேதமே மொபைல் ஃபோனில் வந்துடுச்சு, பேக்கெட்டில் வச்சுட்டு போவாங்க. ஒரு காலத்தில் தலைமையில் சிம்மடி கட்டி அது மேலே வேதத்தை வைத்து எடுத்து தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கு வேதத்தை சுமக்கிறதே ஒரு கஷ்டமாக மாறிவிட்டது. அநேகர் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். முதலாவது சொன்னார் தன்னை வெறுத்து. இன்றைக்கி உன்னை நீ வெறுத்தாதான் சிலுவையை சுமக்க முடியும். இன்றைக்கி படிப்பு சுமக்கிறோம், அந்தஸ்தை சுமக்கிறோம், கௌரவத்தை சுமக்கிறோம், பணத்தை சுமக்கிறோம், வேலையை சுமக்கிறோம், படிப்பை சுமக்கிறோம். ஆனால் சிலுவையை சுமக்கிறதில்ல. சிலுவையை சுமந்து அவருக்கு பின்னாடி கடந்து போனால் தான் நீ போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் சொன்னார். அதுக்கு வாக்குத்தத்த வார்த்தையாக நீங்கள் இதை அனுசரித்து பாருங்கள். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 2025வது வருஷத்தின் வாக்குத்தத்தம் இதை நீ அனுசரித்து பார். இது நான் கொடுக்குற வாக்குத்தத்தம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு நினைவு கூட்டுகிறேன். எத்தனை மக்கள் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா.